வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் வக்கரதுண்டாய் தண்டோதங்கி பிரசோய ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனி பிரச்சர் ஆகாவித்யாதவங்க. ஓம் ஸ்ரீ க்ளீம் பஞ்சபூத வசிவிசிய ஓம் மந்திரங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் நங்குமுக்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் நங்குமுக்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பிரிவுகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றார். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா சிவராஜ யோகம். ஏன்னா யோகங்கள் வச்சு யோகங்களை பற்றி தான் பேசிட்டு வரோம். ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிற வரிசையில் தான் நம்ம பேசிட்டு வரோம். அதில் வந்து சிவராஜ யோகம், சூரியனாலும் குருவினாலும் ஏற்படக்கூடிய யோகம் சிவராஜ யோகம். ஓகேங்களா? சூரியனாலும் குருவினாலும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிவராஜ யோகம். இந்த யோகம் இருந்ததுட்டா யோகத்தில் முதல் தரமான யோகம் சிவராஜ யோகத்திலே மிக முதல் தரமான யோகம் எதுன்னு பார்த்தோம்னா சிம்மத்தில் சூரியன் நின்று அங்கே குரு இருக்கிறது முதல் தரமானது. அடுத்தது பார்த்தா மகத்தில் வந்து சூரியன் நின்று குரு வந்து இவர் வீட்டில் நிற்கிறது, சிம்மத்தில் நிற்கிறது. இது நல்ல ஒரு அற்புதமான சிவராஜ யோகம். சிம்மத்திலிருந்து நடக்கிறது சிவராஜ யோகம். சிம்ம ராசி சம்மந்தப்படணும். ஓகேங்களா? சிம்ம ராசி சம்மந்தப்பட்டு சூரியன் சம்மந்தப்பட்டா சிவராஜ யோகம். மற்ற இடத்துல இருக்கிறதுல 2ஆம் தர சிவராஜ யோகம் தான். ஓகேங்களா? 2ஆம் தர சிவராஜ யோகம் தான். சூரியனே மேசத்தில் உச்சமாகி அங்கே குரு நின்றாலும் சிவராஜ யோகம் அற்புதமாக செயல்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா குரு ஆட்சி பலம் பெற்று அங்கே சூரியன் நின்றாலும் சூப்பராக இருக்கும். குரு உச்சம் பெற்று சூரியன் அங்கே சம்மந்தப்பட்டால் அதுவும் சிவராஜ யோகம் தான். ஏன்னா குரு அங்கே நல்லா பவர்ஃபுல் ஆகிறாங்கல்ல. குரு 3 இடத்துல தனுசு, மீனம், கடகம் 3 இடத்துல வந்து நல்லா பவராக இருப்பார். அந்த இடத்துல சூரியன் போய் சேரும்போது சிவராஜ யோகம் அற்புதமாக செயல்படும். அதே சூரியன் வந்து 2 இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, மேசம், சிம்மம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தோம்னா பகை கிரகங்கள் சம்மந்தப்படாது. பகை கிரகங்கள் சம்மந்தப்படாது. ஒரு சூப்பராக இருப்பாங்க. சிவராஜ யோகம் வந்துட்டாலே ஒரு பவர்ஃபுல், எல்லாருக்கும் கிங் ஆஃப் த மேன் அப்படிங்கிறது தான். கிங் ஆஃப் த மேன். அவங்க வந்து ஒரு அரச தோரணை அவங்களுடைய பிறந்திருக்கு. ஓகேங்களா? ஆன்மீக பெரியவர்களாக இருப்பாங்க, சிவனை வழிபடவர்களாக இருப்பாங்க, சிவன் மேலே ஒரு பற்றுள்ளவர்களாக இருப்பாங்க, சிவன் மேலே பற்றுள்ளவராக இருப்பாங்க. சிவனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அவங்களுக்கு இருக்கு. சிவனோட அனுபவம் பரிபூர்ணமாகவே அவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? இந்த சிவராஜ யோக அமைப்பு இருந்துட்டாலே சூரியநாராயண் கோயில் குரு ஆலங்குடி, சூரியநாராயண் கோயில் குரு ஆலங்குடி, கும்பகோணத்தில் இருக்கிற சூரியநாராயண் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சூரியனுக்கு எதிர்த்த மாதிரியே குரு நிற்பார், சூரியனுக்கு எதிர்த்த மாதிரியே சிவராஜ அமைப்பிலே இருப்பார். நேர் 7ஆம் இடத்துல அப்படியே நேருக்கு நேராக பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு 2 பேருக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா இன்னும் இந்த பலன்கள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி குரு ஆலங்குடி போயிட்டு அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணுறது, வழிபாடுகள் வச்சுக்கிறதெல்லாம் வந்து இந்த சிவராஜ யோகத்துக்கு வந்து அற்புதமான பலாபலன்கள் தரும். எந்த ஒரு யோகம் நடக்குதோ, எந்த யோகம் பெற்று நம்ம ஜாதகத்தில் இருக்கிறோ அந்த கிரகங்களை நம்ம வழிபாடுகள் செய்யும் போது மிக அற்புதமான பலாபலன்களை, நேர்மையான பலாபலன்களை தர வல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், கிருஷ்ணம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.